இது தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் இங்கே இப்போது இவ்வளோ தூரம் திமுக போன்ற கட்சிகளை எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் அவரால் ஒரு ஆடியோ லான்ச்சை கூட நடத்த முடியல அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி 72 அவர் அதிமுகன்ற திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மவுண்ட் ரோடில் ஒரு கூட்டம் போடுறாரு. மவுண்ட் ரோடில் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டம் கிட்டத்தட்ட இப்போ ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே இருக்கும். நீங்கள் அவர் மேலேருந்து கை காட்டுவார், ரெட்டைகளை காட்டும் பொழுது அவ்வளவு கூட்டம் இருக்கும் மவுண்ட் ரோடில். அந்த முச்சந்தியில் அது ஒரு 3 ரோடுகள் இணையிற இடம், வாலாஜா ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த சட்டமன்றம் இருக்குது. பழைய இப்போ சட்டமன்றமில் சட்டமன்றமாக இருந்து இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்குது, ராஜாஜி ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அந்த ஒரு 3 ரோடு இணையிற இடம் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு உண்டான்னு அப்போவே சொல்லுவாங்க. அப்போ கூட ஒரு கேஷுவாலிட்டி இல்லாமல் எல்லோரும் வெளியில் வந்தாங்க. அதுதான் அதில். அதே மாதிரி 72 ஒரு தேர்தல் பை எலெக்ஷன் ஒன்று அறிவிக்கிறாங்க திண்டுக்கல்ல. அந்த பை எலெக்ஷன் தேர்தல், அந்த பை எலெக்ஷன் வந்து திண்டுக்கல்ல 73 அதிமுக ஜெயிக்குது. ஒரு புது கட்சி ஒரு பை எலெக்ஷனில் உடனே தைரியம் அந்த விஜய்க்குலாம் பை எலெக்ஷன் சான்ஸ்லாம் வந்தது நிறுத்தலை. ஆனால் ஏடிஎம்கே எம்ஜிஆர் அவர்களுக்கு பை எலெக்ஷன் சான்ஸ் வந்து கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் மாயத்தேவர்னு ஒருத்தர் போட்டு ஜெயிச்சார். சிட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் தோக்கடிச்சார், சிட்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் தோக்கடிச்சார் ஒரு பை எலெக்ஷனில். இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணதில்லை. அதுவும் புது கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் பண்ணதில்லை. அப்போ திண்டுக்கலுக்கு இவர் பயணம் பண்ணுறார். சகுந்தலாதேவி ஐஏஎஸ்னு அப்போ ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்க அதை நினைவு பண்ணுறாங்க. திண்டுக்கல்ல அவர் பயணம் பண்ணும்பொழுது எனக்குரிய தென் தமிழ்நாடே திரண்டு வந்துச்சு. அப்போ கூட இவ்வளோ பேர் சாகலாம். ஒரே ஒரு சுப்பிரமணியன் ஒருத்தர் இறந்துட்டார். ஆனால் அந்த சுப்பிரமணியன்றவருடைய குடும்பத்தை 10-15 வருஷத்துக்கு வச்சு காப்பாற்றினார் எம்ஜிஆர் அவர்கள். அது வந்து சகுந்தலாதேவி ஐஏஎஸ். அந்த சகுந்தலாதேவி ஐஏஎஸ் முகத்தில் தான் ஆசிட் வீசினாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் ஆசிட் வீசினாங்க. ஜெயலலிதா அவர்கள் சொல்லி தான் வீசினாங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிறுவனம் கூட ஆனது.